ஏதாவது ஒரு நுரையீரல் பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம். அப்போ வந்து ஒரு உரியிற மருந்து ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதில் இப்போ என்னென்ன விதங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாத்திரை போட்டு ஒரு டப்பாவில் போட்டு உரிகிறது. ஸோ இதை வந்து ட்ரை பவுடர் இன்னேலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மாத்திரை இருக்கும், கேப்சியூல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பொடி மாதிரி மருந்து இருக்கும். அதை வந்து இன்னொரு டிவைஸில் போட்டு வாயில் வச்சு உரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிற மெடிசன் மருந்து மட்டும் அதுலேருந்து பிரேக் ஆகிட்டு உள்ள லங்ஸுக்குள்ளே போகும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மீட்டர் டோஸ் இன்னேலர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு கேனிஸ்டர் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து மெடிசின்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இதுக்குள்ளே இருக்கிற டிவைஸில் இருக்கும். இது ஸ்பேசருன்றது இதில் ஒரு மாட்டி யூஸ் பண்ணுற ஒரு குழாய் மாதிரி இருக்கும். இதுலையோ இல்லை டேரெக்டாவோ. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டேரெக்ட் யூசேஜ் வந்து அவ்வளோ ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேசரில் மாட்டிட்டு யூஸ் பண்ணலாம். ஸ்பேசர் இல்லாமல் ப்ரீவியஸ்லி யூஸ் பண்ணப்பட்டது இப்போது வந்து பெருசாக ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் கொடுக்கலாம். வேறு நிறைய டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் உள்ளே மெடிசின்ஸ் லோடாக இருக்கும். அது வந்து கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உள்ள அந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸோட எக்கச்சக்க டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. இதை தவிர நெபுலைசர்ன்றது ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு கரண்ட்டில் ஓடுற ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். அதுலேருந்து கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து காற்று மாதிரி வரும். ஒரு மாஸ்கில் இருக்கிற மெடிசனை வந்து புகையாக கன்வெர்ட் பண்ணும். அதை வந்து நம்ம சுவாசிக்கலாம். ஸோ இதிலெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் மெடிசின் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அது வந்து காற்று குழாய்களை விரிவடைய வைக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிற வீக்கத்தையும் ஆற்றுறதுக்கான மெடிசனாக தான் இருக்கும். ஏன் இத்தனை டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா, பேஷண்ட்டோட சிச்சுவேஷன், ஹெல்த் கண்டிஷன், அவங்க கான்சியஸாக இருக்காங்களா, அவங்க சின்ன குழந்தையா, இல்லை அந்த மூச்சை நல்லா இழுக்க முடியுதா இல்லையா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனா, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணும். ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க இல்லை குட்டி குழந்தைங்க இன்னேலர்லாம் கரெக்டாக கையில் பிடிச்சி அமுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸுக்கு நெபுலைசேஷன்றது யூஸ் பண்ணுவோம். இதை தவிர வந்து மிச்ச டிவைசஸ் எல்லாம் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அதை பொறுத்து யாருக்கு எதுன்றதை சூஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ அந்த சாய்ஸ் வந்து உங்களை ட்ரீட் பண்ணுற டாக்டர் எடுப்பாங்க. எல்லா டிவைஸும் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எது செட் ஆகுன்றது உங்கள் டாக்டர் முடிவு பண்ணணும். அந்த சாய்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா மெடிசன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து சாப்பிட்ற மாத்திரை மாதிரி கிடையாது, முழுங்கிட்டு வேலை செஞ்சிடும் அப்படின்னு விட்டுற முடியாது. இது வந்து கரெக்டான முறையில் ஒழுங்காக எடுத்தால் மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். அந்த டெக்னிக்கை கரெக்டாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிவைஸ் சாய்ஸ் வந்து நீங்களாக டிசைட் பண்ணிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குறதுன்றதெல்லாம் பண்ண வேண்டாம். அதை பார்க்க நல்லா இல்லை, இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, தூக்கிட்டு போக முடியல, இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா இதை உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன ஆல்டர்னேட்ஸ்ன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டிவைஸும் ஒன்றும் கிடையாது. மெடிசின் ஒன்றா இருந்தாலும் அந்த சாய்ஸ் வந்து டாக்டர்கிட்டே இருக்கட்டும்.